எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் மாலதி, ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். புரியுதுங்களா? வேல்முருகன்னா ஒரு 4 தொகுதி தானேட்டுலாம் நீங்க இது பண்ணக்கூடாது. 4 தொகுதியில மெஜாரிட்டி போச்சுன்னா? புரியுதுங்களா? இதைத்தான் ஒரு மூத்த அரசியல்வாதிகள் இது பண்ணுவாங்க. நான் இவங்ககிட்ட கேட்கிறேன், அந்த தவற இவங்க செஞ்சுகிட்டு இருக்காங்க. நீங்க வேல்முருகன்லாம் புடிச்சு லாஸ்ட் மினிட்லலாம் இழுத்து, ஏதாவது மற்ற கட்சிகளை போல ஆசை காட்டிலாம் கூட்டின்னு வர முடியாது. அவ்வளோ எளிதல்ல. இன்னொன்னு அந்த வட தமிழகத்தில் லியோவுக்கு நல்லா தெரியும். செல்வாக்கு மிக்க தலைவர். இளைஞர்களிடத்தில் செல்வாக்கு மிக்க தலைவர் அவரு. அதான் பாமக ஒரு இடத்துல ராமதாஸுக்கு அவருக்கு அடுத்து வேல்முருகன் அவர் Yes, வந்தார். yes. ஷார்ட் டைம்ல வந்தார். 28 வயசுல எம்எல்ஏவா ஆ. ஆனார். அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த பகுதியில் வந்து செல்வாக்கு மிக்கவர். பண்ருட்டியா சுற்றில இடங்கள்ல டோல்கேட்டை உடைச்சாங்க, அதுல ஃபேமஸ் ஆனவர் தானே. அதுக்கு முன்னாடியே அவர் ஃபேமஸ் தான். 28 வயசுலயே எம்எல்ஏ டோல்கேட்டை உடைச்சது அவர் நடத்திய போராட்டங்களில் ஒன்று. அதெல்லாம் ரொம்ப பிரபலமானார்ன்றதுல மறுக்க அவங்க முடியாது. அப்பா வந்து தமிழ் தேசிய விடுதலை படையில இருந்தார். அவங்க அப்பா தமிழரசன் கூட எல்லாம் இருந்தார். தமிழரசன் கூட தமிழரசன் கூட அப்ப இருந்தார். அதோட தொடர்ச்சி தான் அவரு அவர் ஒன் ஆஃப் தி ஃபயர் பிராண்ட் ஆர்டிஸ்ட், தமிழ் தேசிய அரசியல்வாதி.